ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரேம் விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிப்புக்காக கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுது. அந்த 1 மந்த்தில் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா மேகமலை போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒன் டே ட்ரிப் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மேகமலை, பெரிய சுப்ளி, சின்ன சுப்ளி அப்படியே சுற்றி பார்த்துட்டு டைம் இருந்துச்சுன்னா வைகை டேம் பார்க்கலாம். ஸ்டேடியோட இருங்க. ஒவ்வொரு அப்டேட்ஸையும் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஸ்டோரி போடுறோம். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம வந்துட்டு ஒரே ஸ்டெச்சாக போக போகிறோம். எப்படியும் வந்துட்டு ஒரு 150-200 கிலோமீட்டர் கிட்ட வருது. இங்கேருந்து நம்ம சின்னமனூர் போயிட்டு காலையில் டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே நம்ம மேகமலை ஏறிடுவோம். கிளைமேட் வந்துட்டு இன்னைக்கு வெதர் வந்துட்டு மழை வரும் அப்படின்னு நம்ம தான் போட்டிருந்தாங்க. ஸோ எப்படின்னு பார்ப்போம். எத்தனாவது கொண்டு போகலான்னு பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் ரோட் பீஸ் பாருங்க. இப்போ நம்ம செக்கானத்துக்கிட்ட வந்துட்டோம். செக்கானத்துல இருந்து அப்படியே உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி. ஆண்டிப்பட்டி போகும்போது வந்துட்டு அங்க ஒரு ஐயப்பன் கோயில் ஒண்ணு இருக்கு. ஆண்டிப்பட்டி கனவான்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு ஐயப்பன் கோயில் ஒண்ணு இருக்கு. அது நல்ல ஃபேமஸான கோயில் தான். இருந்து தேனி போறவங்களோ சம்திங் எங்க இந்த ரூட்ல டிராவல் பண்ற யாரும் வந்து அங்க நிப்பாட்டாம போக மாட்டாங்க. அங்க போய் ஒரு பூஜையை போட்டு நம்ம வந்துட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டு கிராசிங்ல இருக்கோம். ஆமா, அதுதான் உசிலம்பட்டி இப்படி போனா வத்தலை கொண்டு மதுரை போயிடும். ஸ்ட்ரெயிட்டா போனா வந்துட்டு தேனி வந்துட்டு 35 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. ஒரு 35 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. பேக்கியூ சூப்பரா இருக்கு. அப்படியே நீ அப்படியே வானத்தை பார்க்கலாம், செம்மையா இருக்கு. இதுதான் ஆண்டிப்பட்டி கனவா. இது ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். இதெல்லாம் சூப்பரா இருக்கு. பாருங்க, ஆண்டிப்பட்டி கனவா. அதோட ஓ மை காட், ரயில்வே கிட்ட செம்மையா வந்திருக்கு பாருங்க. அந்த மலைக்கு நடுவுல எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, சின்ன பிள்ளையில வந்தது. மதுரை மாவட்ட காவல் எல்லை இதோட முடியுது. அடுத்து தேனி மாவட்ட காவல் நிலையம் தண்ணி வரத போது அதை அப்படியே ஷூட் பண்ண. ஸோ அந்த கிளவுட்ஸுக்கும் தண்ணிக்கு செம்மையா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டிப்பட்டிக்குள்ள நுழைஞ்சிட்டோம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப நம்ம ஒரு கோயில நிப்பாட்டி சாமி கும்பிட்டோட அங்க பஸ்ல போறவங்க வர்றவங்கலாம் நிறைய பேர் காசு தூக்கி போட்டாங்க பார்த்தேன். அங்க அப்படி என்ன ஸ்பெஷல், எதுக்காக காசு தூக்கி போடுறாங்க? அந்த கோயில் பேர் வந்துட்டு ஆண்டிப்பட்டி கனவா தர்மசாஸ்தா கோயில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்துட்டு மதுரையும் தேனியும் வந்து அந்த பிரிக்கிற இடம் அதுதான். முன்னாடி வந்துட்டு மதுரை தேனி எல்லாமே ஒரே யூனியனா ஒரே மாவட்டம் தான் இருந்துச்சு. இந்த மாவட்டமா பிரிக்கும் போது வந்துட்டு தேனி மதுரைன்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சாங்க. அப்ப உசிலம்பட்டி வரைக்குமே வந்துட்டு தேனி மாவட்டமாவும், கருமாத்தூர் செல்லம்பட்டி வரைக்கும் வந்துட்டு மதுரை மாவட்டமாவும் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த உசிலம்பட்டிக்காரங்க வந்து மதுரை கூட சேரும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் எல்லாம் பண்ணி உசிலம்பட்டி வரைக்கும் மதுரை மாவட்டம், உசிலம்பட்டிக்கு வந்துட்டு தேனி மாவட்டமா மாறிச்சு. இந்த ஆண்டிப்பட்டி கனவாங்கிறது வந்துட்டு 2 ஊரையும் பிரிக்கிற அந்த 2 மலைகளுக்கு நடுவுல வந்துட்டு இந்த பாதை போறனால வந்துட்டு இது வந்து கனவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற தர்மசாஸ்தா ஆலயம் இது வந்துட்டு எல்லச்சாமி மாதிரி. இந்த ரோட்ல போறவங்களுக்கு, கருப்புசாமி, ஆமா, இந்த ரோட்ல போறவங்களுக்கு வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு, அதாவது இறங்கி சாமி கும்பிட முடியறவங்க இறங்கி கும்பிடுவாங்க. இறங்கி சாமி கும்பிட முடியாதவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பஸ்ல இருந்து சாமியை கும்பிட்டு இந்த காணிக்கை தூக்கி போட்டுறாங்க. அதுக்குன்னு தனியா ஒரு ஆள் தான் வச்சிருக்காங்க அந்த காசு எடுக்கிறதுக்கு. நல்ல விசேஷமான கோயில் தான்.
யார் நான் எல்லாம் எப்போ இந்த பக்கம் வந்தாலுமே இறங்கி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் போவேன். பஸ்ல வந்துச்சுன்னா மட்டும் மேக்ஸிமம் வந்துட்டு அவாய்ட் ஆகும். இல்ல அப்படின்னா இறங்கி சாமி கும்பிட்டு தான் போவேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஒரு இதுன்னா ஈகோன்னு ஒரு வண்டி வச்சிருந்தோம்ல. அந்த வண்டியை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வண்டி எடுத்துட்டு மேகமலை போலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியா எல்லாருமே. அப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு டிரைவிங் தெரியும். என்னன்னா இந்த ஹில்ஸ்ல எல்லாம் நான் ஓட்டினது இல்ல, அதிகமா இல்ல, ஃபர்ஸ்ட் டைமே அதுதான். ஹில்ஸ் எனக்கு ஓட்ட தெரியாது, ஓட்டுனதே இல்ல. சரி, அதாவது அந்த வண்டியை வந்துட்டு ஓட்டிட்டோம், கீழெல்லாம் ஓட்டுறோம், நம்ம ஆஃப் பண்ண விடாம ஓட்டிட்டோம்ல, ஹில்ஸ் என்ன பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்க கிளம்பிட்டோம். கிளம்பி அங்க இருந்து அந்த வண்டி அப்பதான் வாங்க செகண்ட்ஸ்ல தான் வாங்கியிருக்கோம். ஆனா உண்மையிலேயே அந்த வண்டி மாதிரி செலவு வச்சது எந்த வண்டியும் கிடையாது வாழ்க்கையில. அவ்வளவு வேலை அந்த வண்டியில வந்துச்சு. என்னன்னா அது வந்துட்டு பெட்ரோல் கேஸ்ன்னு சொல்லிட்டு 2 இன்ஜின் ஆப்ஷன் மாதிரி 2 இது கொடுத்துருந்தாங்க, இந்த ஃபியூல் ஆப்ஷன்ஸ். இதுல என்னன்னா அந்த முன்னாடி வச்சிருந்த ஓனர் என்ன பண்ணாங்கன்னா பெட்ரோலே போடாம, அதாவது ஸ்டார்ட் பண்றது வந்து பெட்ரோல ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம கேஸுக்கு மாத்திக்கலாம். அதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்கும். நான் என்ன பண்ணேன், பெட்ரோலுக்கு வந்து சும்மா ஒரு 3 லிட்டர் போட்டு 5 லிட்டர் போட்டு வச்சிருக்கேன் போல. ஸ்டார்ட் பண்றது மட்டும் அதுல ஸ்டார்ட் பண்ணிட்டு கேஸை போட்டு ஓட்டி இருந்திருக்கேன். இது என்னன்னா பெட்ரோல் டேங்க் வந்து சும்மா இருக்கனால காத்து ஏறி துரு ஏறிடுச்சு பெட்ரோல் டேங்க்ல. இந்த துரு என்ன பண்ணுச்சு, அந்த பெட்ரோல் ட்ரை ஆக அந்த இன்ஜெக்டர், ஃபியூல் இன்ஜெக்டர்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள வந்துட்டு துரு ஏறி அந்த வண்டி அடிக்கடி வேலை. ஃபியூல் இன்ஜெக்டர் போய் அதுக்கப்புறம் அதை மாத்தி அப்புறம் பெட்ரோல் டேங்கே மாத்தணும்னு சொல்லி பெட்ரோல் டேங்க் மாத்தி ஊர்பட்ட வேலை பார்க்க ஆயிடுச்சு. அந்த வண்டி வந்துட்டு வாங்கின புதுசுல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு எனக்கு தெரியாது. வண்டி எடுத்துட்டு மேகமலை போகும்ட்டு வந்துட்டான் கிளம்பி. ஒரு 8 பேர்கிட்ட அந்த வண்டியில இருக்கோம். வந்துட்டு அந்த கோயில்கிட்ட நுப்பாட்டிட்டு சாமியை கும்பிடுன்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டோம். உள்ள இருந்து போக வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ற மூடி இருக்குல்ல, டேங்க் இருக்குல்ல, அதை திறந்துட்டேன். திறந்தா குப்புன்னு அடிச்சிருச்சு அந்த ஹீட்டு. ஆமா, அவ்வளவு ஹீட். அது எப்பவுமே வண்டி ரன்னிங் ஆயிட்டு உடனே ஓபன் பண்ணக்கூடாது. அது வண்டி கொஞ்சம் கூல் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை ஓபனே பண்ணணும். அந்த விஷயம் எனக்கு தெரியாது. அதை ஓபன் பண்ணா குப்புன்னு அடிச்சிருச்சு. திரும்ப போன் பண்ணி அந்த வண்டி வேலை பார்த்த மெக்கானிக் ஒருத்தர் நம்ம தெரிஞ்சவர் தான், அவர்கிட்ட போன் பண்ணி கேட்டா, அதாவது இப்ப இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்க, நம்ம தெரியாம ஒருத்தவங்கிட்ட போய் ஒரு வேலை கொடுக்குறோம்னு வச்சுக்கோ, நம்ம யாருன்னே தெரியாது, நம்ம ஒரு கஸ்டமரா வந்துட்டு அங்க நம்ம வேலை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு நமக்கு வந்து லாயலா வந்துட்டு ஓரளவுக்கு கிளீனா வேலை பார்த்து கொடுத்துறாங்க. அதாவது அவங்க அமௌண்ட் அதிகமா போடுறாங்க, மற்றபடி வந்துட்டு வேற எதுவும் பண்றாங்க, அது வேற விஷயம். ஆனா ஓரளவுக்கு நீட்டா வேலை பார்த்து கொடுத்துறாங்க. ஏன்னா கஸ்டமரை வந்து இழக்க விரும்பலவங்க. தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் வெளியிடுறோம் பாரு, அவங்க தான் நம்மளை உண்மையிலேயே வச்சு செய்யறாங்க. எப்பவுமே நல்லா மனசுல வச்சுக்கோ, தெரியாதவங்க கூட நம்பி நானும் இல்ல இதுல ஈகோல அந்த வண்டியை எடுத்துட்டு இந்த ஆண்டிப்பட்டி கனவா வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் அதிகமா அடிக்கணும், லாங்கே அடிக்கணும். வந்தோம்னே வந்துட்டு கூலண்ட் ஆயில பொங்கி வெளியே வந்துருச்சு. அடுத்து வந்துட்டு போன் பண்ணி கேட்டா, அது ஒண்ணும் இல்ல தம்பி, கொஞ்ச நேரம் பாருங்க, பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டு வண்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போங்க, பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வண்டியை திரும்ப எடுத்துட்டு சின்னமுனூர் வந்து அந்த மேகமலை போறது ரைட் சைடு பிடிக்கும், லெஃப்ட் சைடு ஒரு பல்க் இருக்கு, அந்த பல்க்ல பெட்ரோல் போட்டேன். எப்படியும் வந்துட்டு ஹில்ஸ் ஏர் வந்து கேஸ்ல ஃபர்ஸ்ட் கியர்ல மட்டும்தான் ஏறு, செகண்ட் கியர்ல வண்டி மூவ் அந்த ஹில்ஸ். இந்த மேகமலை எப்படின்னா மேகம் வந்து கொஞ்சம் சமவெளி பகுதியா இருக்கும். இந்த ஏறும்போது ஒரு 18 ஹேர்பின் செங்குத்தா இருக்கும். ஒரு 4-5 ஹேர்பின் வந்து ரொம்ப செங்குத்தா இருக்கும். பைக்கே நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தான் மூவ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கார்ல நம்ம வச்சுட்டு வேற போறது இன்னொன்னு நமக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹில்ஸ்ல ஓட்டுறது. ஆமா, எனக்கு பயம் வேற. ஏன்னா இப்ப நம்ம ஃபேமிலி, இப்ப நம்ம ஃபேமிலி அப்படின்னா சரி நம்ம சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆமா, கண்டிப்பா. கீழே இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம சொல்லி கூட்டு போறோம். சப்போஸ் எதுனா ஒண்ணு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க, ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த இது வேற பயம். கார் ஓட்டிட்டு கொண்டு போறோம் ஃபர்ஸ்ட் டைம்னால. சரி, அப்புறம் சரின்னு சொல்லிட்டு
எடுத்து போயிட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டு வண்டியை கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்ல விட்டுட்டான். விட்டா அந்த இது சொல்லுவாங்க முன்னாடி கார்பரேட் சொல்லுவாங்க அந்த இது செட்டோட போயிடுச்சுட்டாங்க. கார்பரேட் இல்ல அந்த முன்னாடி வந்துட்டு ஏர் கூலண்ட் ஆயில் 2000 years later. வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தேனி பக்கத்துல போயிட்டோம். ஒரு தேனி கலெக்டர் ஆஃபீஸ் பேர் வந்துட்டோம். இதுதான் வந்துட்டு வீரபாண்டி ஆறு. இங்கதான் வந்துட்டு கௌமாரியம்மன் கோவில் பாருங்க. காலையிலேயே நிறைய மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாப்புல. எனக்கு உங்களுக்கு தெரியும் சொல்லி நினைக்கிறேன். பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு. மார்னிங் சூப்பரா இருக்கு. என்ன பண்ணி பாக்குறான். உண்மையிலேயே வந்துட்டு பார்க்க சூப்பரா இருக்கும் ஆறு. அதை விட அந்த மூணாறு இதுதான் வந்து செம்ம. ஓ மை காட், உண்மையிலே பார்க்க சூப்பரா இருக்கு. A few moments later. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டிங் வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பார்ட் 2ல் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு செக் போஸ்ட் என்னால் கவர் பண்ண முடியலை, அங்கே போலீஸ் செக்கிங் தான் இருந்ததுனால. ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க.